உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலசித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆவணி மாத தெய்வீக மாதமான ஆவணி மாத பலன்கள். இந்த ஆவணி மாத பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு தனுசு ராசிக்கு ஆவணி மாத பலன்களை பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சி மூலம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது உறுதியாக ஏற்பட வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன, ஜோதிட சாஸ்திரத்தின் மூலம் அந்த பிரச்சனைகளை எந்த அளவுக்கு தீர்ந்திருக்கிறது, சரியாக இருக்கிறதா, சரியாக நிவர்த்தி அடைந்திருக்கிறதா என்று கேள்வி கேட்டால் உங்கள் வேதனைகள் எத்தனையோ இடங்களில் ஜாதகத்தை பார்த்துட்டு ஒண்ணுமே நடக்கிற வேதனைகள். பொதுவா நீங்க செய்யக்கூடிய தொழில் வியாபாரம், செய்யக்கூடிய தொழில் உத்தியோகம் வியாபாரங்கள் சிறந்து விளங்க வேண்டும். பொதுவாக ஜோதிடத்தை இதற்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நிலை ஏற்படுகிறது. செய்த தொழில் வியாபாரம் விருத்தி அடைய வேண்டும். 4 பேர் மதிக்கிற அளவுக்கு நல்ல 4 காசு சம்பாதிக்கணும். 4 பேர் மதிக்கிற அளவுக்கு 4 காசு சம்பாதிக்கணும். நல்ல வாழ்க்கை வாழணும். நல்ல பிள்ளைகளுடைய படிப்பு நல்லா இருக்கணும். படித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும். முக்கியமா அரசாங்க வேலை கிடைக்கணும். இப்படிப்பட்ட நல்ல அரசாங்க வேலை கிடைக்கணும். காலகாலத்தில் கல்யாணம் முடியணும். பிள்ளைகளுக்கு காலகாலத்தில் கல்யாணம் முடியணும். அடுத்து புத்திர பாக்கியம். அடுத்து என்னங்க, சொத்து சுகங்கள், வீடு வாசல் சொத்து சகி, இதுதான் முக்கியத்துவமான ஒரு மனிதனுடைய ரொம்ப முக்கியத்துவமான தேவைகள். இது கண்டிப்பாக சொன்னது நடக்கும் என்ற உத்தரவாதம் எங்கெங்க நடந்துச்சு. இந்த பாருங்க, பையன் நல்லா படிச்சிருக்கான், நல்ல படிப்புங்க, நல்ல வேலை, கை நிறைய சம்பாதிக்கான். நல்ல படிச்சா நல்ல இடத்துல வேலைக்கு போனா நல்ல கை நிறைய சம்பளம் வாங்குறான், எந்த குறையும் இல்லை. ஆனா கல்யாணம் மட்டும் முடிய மாட்டேங்குது. அதுதானே ரகசியம். இதுதான் இந்த உலகத்துல எங்கெங்கயோ ஜாதகத்தை தூக்கிட்டு அலையிறீங்க, கல்யாணம் முடியலன்னு சொல்லி அந்த வேதனையாட்ட சொல்றீங்க. ஐயோ, 4-5 வருஷமா பொண்ணு பார்க்குற பையனுக்கு முடிய மாட்டேங்குது. பையன் நல்லா படிச்சிருக்கா, நல்ல வேலை பார்க்குறான், நல்லா கை நிறைய சம்பளம் வாங்குறேன், ஆனா கல்யாணம் மட்டும் முடிய மாட்டேங்குது. இதுதான் ஒரு சிறப்பு. சொந்த மாசம் கல்யாணம் முடியும். சும்மா ஜாதகத்துக்கிட்டு அலையக்கூடாது, பொண்ணு பார்த்துட்டே அலையக்கூடாது, பொருத்தம் பார்த்துட்டே அலையக்கூடாது. அதே போல் அரசாங்க வேலையா சொன்ன மாசம் கிடைக்கும். சும்மா எப்பதான் வேலை கிடைக்கும் ஒரு கேள்விக்குறியாவே இருக்கக்கூடாது. சும்மா 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் முயற்சி பண்ணிட்டே இருக்கக்கூடாது. ஐயா, கல்யாணம் ஆகி குழந்தை இல்லையா பிள்ளைக்கு? ஏன் குழந்தை இல்லை? என்ன காரணம்? குழந்தை பிறக்குமா பிறக்காதா? இல்லைங்க, பொருத்தம்லாம் 10க்கு 11 பொருத்தம் இருக்குன்னாங்க. அந்த பொருத்தத்தினால உடனே குழந்தை பையன் கிடைச்சிடாது. முதல்ல 2 ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள் கட்டத்தில் இருக்கு. உங்க காலத்தை கடத்தி செல்லக்கூடிய காலத்தின் யோகங்களை தரக்கூடிய கட்டத்தில் இருக்கு. வெறும் தினம் கணம் ரஜு நாடி அப்படி பொருத்தம் பார்த்துறாதீங்க. அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அது ஒரு 5% 10% எடுத்துக்கிறோம். என்னங்க, அந்த காலத்து இந்த காலத்துக்கு 10க்கு 9 பொருத்தம் 10க்கு 10 பொருத்தம் பார்த்தா கல்யாணம் முடிஞ்சு வச்சு நீ குழந்தை இல்லை. 7-8 வருஷம் ஆகிப்போச்சு. 7-8 வருஷம் ஆகிப்போச்சு, குழந்தை இல்லை. டைவர்ஸ் வரைக்கும் போன பிரச்சனை. ஆக இந்த புத்திர பாக்கியம் எப்ப கிடைக்கும்? எத்தனை தோஷம் வந்தால் நிச்சயமாக புத்திர பாக்கியத்தை நிவர்த்தி பண்ணி நல்ல ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல யோகத்தை ஏற்படுத்தலாம். அதுதான் இங்கே சிறப்பு. எங்கெங்க நடக்குது, எங்கெங்கயோ ஜாதகத்துக்கு அலைஞ்சித்தோம், வேதனை போட்டு உட்காந்துருக்கோம், எதுனவோ பரிகாரம் தான் பண்ணிட்டோமாக. நல்ல கவனிங்க, ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் திரும்ப 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 இதைத்தான் சொல்றேன். ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் நான் தவறாக இருக்க வேண்டும். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனென்றால் பிரம்ம வேதத்தால் இறைவனால், பிரம்ம வேத சாஸ்திரத்தால் இறைவனால் உருவாக்கப்பட்டதுதான் ஜோதிட சாஸ்திரம், தவிர மனிதனால் உருவாக்கப்பட்டது. மனிதன் அவன் இஷ்டத்துக்கு சொல்லிட முடியாது. இறைவன் போட்ட கணக்கு என்னன்னு என்று சரியாக கணிக்க வேண்டும்.
ஆக உங்கள் பிரச்சனைக்கு எதுவாக இருந்தாலும் சரி, என்னங்க வீட்டில் ஒரே பிரச்சனையா இருக்கு, பொம்பளை பிள்ளைக்கு வீட்டுக்காருக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு, பொம்பளை பிள்ளைக்கு நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சு வச்சோம், ஒரே பிரச்சனையா இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் தெரியல, எத்தனையோ ஜோசியர் பார்த்துட்டோம். கண்டிப்பாக அந்த நிவர்த்தி கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கும். எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் இருக்கிறீங்க, என்ன பார்த்து நடக்கிறேன்னு வந்துடக்கூடாது. ஆக பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி, பிரம்ம வேத சாஸ்திரத்திலும் உங்கள் பிரச்சனைகளை சரியான முறையில் சரியாக கணித்தால் சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். அதில் எந்த மாற்றமே கிடையாது. பொதுவாக ஒருத்தர் செய்கிற தொழில் வியாபாரமாக இருந்தாலும் தொழிலை செய்யலாமா செய்யக்கூடாதா, சொந்த தொழில் செய்கிறதுக்கு நல்ல யோகம் உண்டா? அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் இப்போ அரசியலில் நிறைய எடுக்கிறாங்க. உண்மையில் அரசியலை சாதிக்க முடியுமா? அவங்களுடைய ஒரிஜினல் ஜாதகம். இப்போ விஜய் எடுத்துக்குங்க, நடிகர் விஜய். அவர் இப்போ நிறைய பள்ளி குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கார். அதை செய்வதனால் மட்டுமே அரசியலில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைந்து விட முடியாது. அவர் தலையெழுத்து ஜாதகத்தில் சரியாக இருக்க வேண்டும். எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாமியா, சில பேர் பெரிய சாமியா இருப்பாரு, அதுக்கு தலையெழுத்து வேணும். வீட்டில் இப்ப பார்த்து நல்ல சம்பாதிக்கிறேன், ஆனா வீட்டில் நிம்மதி இல்லை, செஞ்சு இந்த வாழ்க்கையே வேணாம், எங்கிட்ட சாமியார போய் தொலைலாம். அதை பெரிய பெரிய மடாதிபதிகள் எல்லாம் சௌரியமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு தலையெழுத்து, அவங்க தலையெழுத்து கட்டத்தில் தலையெழுத்து தாங்க எல்லாமே, பிறப்பு முதல் இறப்பு வரை உங்கள் தலையெழுத்து இந்த பிரம்மனுடைய விதி. அத அரசியலில் உண்மையான ஜாதகம், அதாவது விஜய் வந்தது அவருடைய உண்மையான ஜாதகம் அட்டிச்சு சொல்லலாம், ஆணித்தரமா சொல்லலாம். நிச்சயமாக அரசியல் வெற்றி உண்டு. ஒரு மனிதன் தன்னுடைய உழைப்பு திறமைகள் எதன் அடிப்படையில் எந்த காலங்கள் வரை எந்த நோக்கத்திற்கு செயல்படும் பொழுது அந்த உடலை எந்த ஒரு துறைக்காக பயன்படுத்தும் போது அது வெற்றி கிடைக்கும். இல்ல பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரே துறையா என்பதை ஜாதகம் சொல்லும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஒவ்வொரு விஷயம் யாரு எந்த ஒரு ஜாதகமா இருந்தாலும் சரி, எந்த துறையில் சாதிக்க வேண்டும் என்றால் அந்த சாதனைக்குரிய கிரகங்கள் அந்த ஜாதகத்தில் சரியாக இருக்க வேண்டும் என்பதான் எனது ஆணித்தரமான உண்மை. அடிச்சு சொல்லலாம். புரிஞ்சுட்டீங்களா? சரி. சித்தர் வாக்கு ஜோதிடத்துக்கு நிச்சயமாக இங்கே சொன்னது நடக்கும், நடந்தேயாகும், நடந்தே தீரும் என்ற உறுதி உத்தரவாதம். ஆக 17/8/2024 முதல் 16/9/2024 வரை 16/9/2024 வரை இருக்கக்கூடிய 31 நாட்களுடைய பலன்கள், ஆவணி 1 முதல் ஆவணி 31 வரை. ஆக இப்படிப்பட்ட அற்புதமான பலன்கள் இன்னைக்கு தனுசு ராசிக்கு பார்க்க போறோம். பொதுவாக இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே எல்லாமும் பெற வேண்டும், எல்லாரும் எல்லாமும் எல்லாவித யோகங்களும் அந்த அவருடைய ஒவ்வொருவருடைய பிரச்சனைகளும் தீர்ந்து எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சியில் நல்லது நடக்க வேண்டும் என்று உறுதியாக இருக்கிறேன். ஏன்னா எடுத்தியா சொன்னோம், அவங்க எடுத்தியா பார்த்தோம், எடுத்தியா சொன்ன இருக்கு, அவர் சொன்னது அப்படியே நடந்துச்சுன்னு எல்லாரும் சொல்லக்கூடியதா இருக்கணும். அதுல ரொம்ப உறுதியா இருக்கிறேன். புரிஞ்சுட்டீங்களா? நல்லது நடக்கணும், எல்லாருக்கும் நல்லா இருக்கணும். இதுதான் எனக்கு ஒரு ஆதங்கம். ஏன்னா அவ்வளவு வேதனையை சொல்றீங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். ஆவணி மாத கிரக அமைப்புகள், அற்புதமான கிரக அமைப்புகளை தனுசு ராசிக்கு இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். முதல்ல தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற மூல திரிகோண ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், மேலும் தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு, தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு செவ்வாய், தனுசு ராசிக்கு 8ஆம் இடத்தில் புதன்,
தனுசு ராசிக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன். தனுசு ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது. இதுதான் ஆரம்ப கிரக அமைப்புகள். இது ஆரம்ப கிரக அமைப்புகள். இப்ப இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி தைரியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். தைரியஸ்தானம் அதாவது ஒவ்வொரு காரியத்தையும் இதை செய் சரியாக இருக்கும் என ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிரகம். அதாவது குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தா ஏதாவது குழப்பிக்கிட்டே இருப்பார். ஆனா இவர் புத்தி, அதாவது நம்மளுடைய தெளிவுபடுத்தக்கூடிய இடத்துல இருக்கார், தைரியஸ்தானத்தில் இருக்கிறார். இதை செய், தைரியமா செய், குழப்பாத. அப்போ ஒவ்வொரு இதுவரை ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு விடிவு காலத்தை நான் தருகிறேன். ஜட்ஜ்மெண்ட் கிரகம், அதாவது ஒரு விஷயத்தை நிர்ணயிச்சு இதை செஞ்சா கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்திசாலித்தன திறமையை தைரியத்தை தரக்கூடிய இடம் தான். உற்றார் உறவினர் மத்தியில எந்த அளவுக்கு நம்ம ஒரு ஒரு மோசமான அவங்களுடைய இயற்சியில அவங்களாம் பார்த்து ஓரளவு நம்மளை இது என்னடாவே இது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் அவங்களே வியக்கத்தக்கக்கூடிய அளவுக்கு அந்த மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய கிரகம் தான் அந்த சனி பகவான். நம்மளும் ஒரு மாதிரியா பார்த்தவங்க அவங்க கூட ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்மளுடைய மாற்றங்கள் ஏற்படும் என்பது அதனுடைய அர்த்தம். புரியுதுங்களா? ஊரார் உற்றார் உறவினர் மத்தியில் சிறந்து தலை நிமிர்ந்து வாழக்கூடிய, தொழில் செல்வத்தை ஏற்படுத்தக்கூடிய, கடன் நிவர்த்தி அடையக்கூடிய ஸ்தானம். ஏற்கனவே நிறைய கடனாளியா இருந்தாலும் அந்த கடன்ல அடையக்கூடிய ஒவ்வொன்றா அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். சரி, அடுத்தது இந்த ராகு 4ஆம் இடத்தில். இந்த 4ஆம் இடத்தில் ராகு இருக்கக்கூடியது ஒன்று ஊரை விட்டு ஊரு, மாநில விட்டு மாநில, தேசம் விட்டு தேசம் போய் உத்தியோகம் தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் சிலருக்கு அந்த சொத்துக்கள் ஒரு முக்கியமான சொத்துக்கு தேவையில்லாத ஒரு சொத்து இருந்தால் அதை விற்று அந்த தொழிலை அதன் மூலம் ஒரு தொழிலை முதலீடு செய்யக்கூடிய நீ. ஏன்னா தொழிலை உருவாக்கக்கூடிய இடத்தில் அந்த ராகு இருக்கக்கூடிய அந்த மீன ராசிக்கு அதிபதி குரு 6ஆம் இடத்தில் ஒரு தொழிலாளர்களை நிர்வாகம் செய்யக்கூடிய இடத்துல உட்கார்ந்திருக்கார். அதனால ஏதாவது ஒரு சொத்தை வித்து கூட ஒரு தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய நிலையை உருவாக்கக்கூடிய இந்த ராகு உட்கார்ந்திருக்க. சரிங்களா? அதே நேரம் வெளிநாட்டு பயணத்தின் மூலம் வருமானம் கொடுக்கக்கூடியது, மாநிலம் விட்டு மாநிலம் போய் வருமானத்தை பெறக்கூடிய. அடுத்து இந்த குரு செவ்வாய், அதாவது உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, அதே நேரத்தில் புதிய முதலீட்டுக்குரியவன், முதலீட்டுக்காரர் அவர் தான். புத்திஸ்தானாதிபதி, அந்த புத்திஸ்தானாதிபதி முதலீட்டுக்காரர்கள். ஏற்கனவே குருக்கு இன்னொரு பேர் இருக்கு, புத்திக்காரர்கள் ஒரு பேர் இருக்கு, புத்திரக்காரர்கள் ஒரு பேர் இருக்கு. அப்ப தனுசு ராசி பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், தனுசு ராசிக்காரர்களும் புதிய தொழிலை உருவாக்கி மிகப்பெரிய வெற்றி அடையலாம் என்பது அதனுடைய அர்த்தம். ஒரு வேலைக்கு போனாலும் ஒரு அதிகாரத்துவம் வாய்ந்த வேலை கிடைக்க, ராணுவம், காவல்துறை, இந்த ஏன செவ்வாய் கூட இருக்கிறதுனால, குருவோடு சேர்ந்திருக்கிறாங்க. அந்த தொழில் வெற்றிகள் முன்னேற்றங்கள் என்பது தொழில் ஸ்தானத்தில் குரு செவ்வாய் இருக்கக்கூடிய நிலை. இந்த நிலையிலிருந்து இப்ப இந்த செவ்வாய் ஆவணி 10ஆம் தேதி 7ஆம் இடத்துக்கு வரார். அப்ப 7ஆம் இடம் அப்படிதான் என்ன? அது வெளிநாட்டு உறவு தான், வெளிநாட்டு தொழில் தான். அப்ப மாறினாலும் இந்த பலன் மாறல. ஆவணி 10ஆம் தேதி செவ்வாய் குருவோடு சேர்ந்து குருமங்கல யோகத்தில் இருந்த செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு போகும்போது அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 12ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் வந்தான. வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு தொழில், வெளி மாநில தொழில், இதுல சிறப்பு பெறக்கூடிய நிலை உருவாது. ஷேர் மார்க்கெட், உலக வர்த்தகம், ஷேர் மார்க்கெட் தொழில், அதுல மிகப்பெரிய வெற்றி அடையலாம். சரிங்களா? இது 10ஆம் தேதி செவ்வாய் மாற. அதே 10ஆம் தேதி உங்களுக்கு சுக்கிரன், சூரியனோட 10ஆம் அதாவது 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வர.
அப்போ தனுசு ராசிக்கு 6ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி. 6ஆம் அதிபதினா ஒரு தொழிலாளர்களை நிர்வகிக்கிறது, ஒரு உத்தியோகம் பார்ப்பது. இன்னும் பெரிய தொழிலாளர்களை வச்சு வேலை வாங்கி ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்தக்கூடியது அதே 6ஆம் இடம் தான். ஒரு வேலை பார்ப்பதும் அதே 6ஆம் இடம் தான். அப்போ ரெண்டுமே 10ஆம் இடத்துக்கு வரும்பொழுது 6 11க்குரிய 10ஆம் இடத்துக்கு வரும்போது தசம தொழிற்சாலை தனுசு ராசிக்கு 10ஆம் தேதி தசம, அதாவது 10ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு வராரு. ஆவணி 10க்கு 10ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ எந்த அளவுக்கு உறுதியாக நடக்குதுன்னு பாருங்க. அது உத்தியோகங்கள், தொழில்கள், முன்னேற்றங்கள், அதிகமான வருமானங்கள் பெறக்கூடிய கடந்த காலத்தை விட சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அருமையான முன்னேற்றமான காலங்கள். புரிஞ்சுட்டீங்களா? சரி, இப்ப அடுத்து புதன். இந்த புதன் எங்க இருக்காரு? 8ஆம் இடத்துல, தனுசு ராசி 8ஆம் இடத்துல இருக்கிறார். தனுசு ராசிக்கு 8ஆம் இடத்துல 7க்குரியவர் 8ஆம் இடத்துல இருக்கார். அதே தான் 10ஆம் இடத்துக்குரியவர் அவர் தான். 7 10க்குரிய 8ஆம் இடத்துல இருக்கும்போது தான் 8ஆம் இடத்தை பற்றி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்ப 8ஆம் இடம் ஒரு அதிகமான வருமானத்தை இருக்கும் இடம் விட்டு இன்னொரு இடத்துக்கு சென்று வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல தான் புதன் உட்கார்ந்துருக்கார். புதன் ஒரு வியாபாரி, வியாபாரத்துக்குரியவர், தொழிலுக்குரியவர், வியாபாரத்துக்குரியவர். உத்தியோகம் பார்த்தா உத்தியோகத்திற்குரியவர், ஒரு நிர்வாக, ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு, ஒரு ஆடிட்டிங் அக்கௌண்ட்டு, கணக்கு வழக்குகள் பார்க்கறது, ஒரு வங்கியில் பணியாற்றக்கூடியது. அது இடமாற்றத்தை கூட ஆகும். உத்தியோகத்தில் இருக்கவங்க இடமாற்றம் கொடுக்கும். சொந்த தொழில் பார்க்கறவங்களுக்கு பயணத்தை கொடுக்கும். பயணத்தின் மூலம் முன்னேற்றத்தை கொடுக்கும். சரி, அடுத்து என்ன? அந்த புதன் ஆவணி 15 எங்க 9ஆம் இடம் சூரியன் ஆட்சி பெற்ற சூரியன் ஆவணி மாதம் முழுமைக்குமே பாக்கியஸ்தானத்தில் தனுசு ராசிக்கு பல செல்வங்களை, பல பதவி உயர்வுகளை, முன்னேற்றங்களை, தொழில் முன்னேற்றங்களை, அரசு அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகத்தை தரக்கூடிய இடத்தில் அரசு கிரகமான சூரியன் ஆவணி மாதம் முழுவதுமே பாக்கியஸ்தானத்தில் தனுசு ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் சூரியன் முதலில் சுக்கிரனோடு ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய நிலை. அப்ப 10ஆம் தேதி சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய நிலையை பார்த்துட்டோம். இப்ப 15ஆம் தேதி, ஆவணி 15ஆம் தேதி சூரியன் புதனோடு, அதாவது புதன் சூரியனோடு சேர்கின்ற ஒரு அருமையான புத ஆதித்யா யோகம். ஆக புத ஆதித்யா யோகம் என்பது ஒரு புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் பெறக்கூடிய ஒரு உயர்ந்த கல்வி கற்கக்கூடிய நிலை, நீண்டதொரு பயணத்தின் மூலம், வெளிநாட்டு பயணத்தின் மூலம் உயர்ந்த கல்வி கற்கக்கூடிய நிலை, உயர்ந்த உத்தியோகம் பெறக்கூடிய நிலை, தொழில் உத்தியோகத்தால் உயர்வு பெறுகின்ற நிலை, ஒரு அரசு உத்தியோகம் முயற்சி செய்து ஒரு அரசாங்க உத்தியோகம். ஏன்னா சூரியன் ஒரு அரசு கிரகம். ஒரு நல்ல சிறந்த ஒரு ஏற்கனவே கல்வி கற்றவர்களுக்கு நல்ல உத்தியோகம், உயர்ந்த உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நிலை. உயர்ந்த உத்தியோகம், சாதாரண உத்தியோகம் இல்லை, அரசாங்கத்தின் உயர் பதவியை பெறக்கூடிய நிலையை உருவாக்கி தரும். ஏன்னா உங்களுக்கு தனுசு ராசிக்கு 10ஆம் அதிபதி போய் சூரியனோட 9ஆம் இடத்தில் இருந்த தர்ம கர்மாதிபதி தலைமை தாங்கும் தகுதி. ஒரு மாவட்ட ஆட்சியர், ஒரு IAS, ஒரு IPS, ஒரு கிராம நிர்வாக அதிகாரி, ஒரு ஒரு வழக்கறிஞர் இருந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், இப்படிப்பட்ட பதவிகள். ஒரு ஆணவத்தில் இருந்தால் மிகப்பெரிய அதிகாரி ஆவது, ஒரு காவல்துறை என்ற மிகப்பெரிய அதிகாரி ஆவது, இப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு அரசாங்கத்தினுடைய உயர்ந்த பதவி, பேரு, புகழ், கௌரவம், பட்டம், பதவி பெறக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த தனுசு ராசிக்கு ஏற்படுகின்றது. அதுல மாற்றமே இல்லை. இப்ப 10ஆம் இடத்தில் கேது, அடுத்து 10ஆம் இடத்தில் கேது. இந்த 10ஆம் இடத்தில் கேது இருந்தால் சிலருக்கு வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டின் மூலம் உத்தியோகம், வெளிநாட்டு மூலம் பதவி யோகம். ஏன்னா 9ஆம் இடமும் நீண்ட தூர பயணத்தை சொல்லக்கூடியது. புரியுதுங்களா?
அது அங்கே 10வது ஆவணி 10 சுக்குன்னு சேர்ந்துட்டாரு பயணத்துக்குரியவர். அவருக்கு 11ஆம் அதிபதி. வெற்றி, தொழில் வெற்றிகள், லாபங்கள், பயணங்கள். அப்ப பயணத்தின் மூலமும் உத்தியோக உயர்வு மூலமும் ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்கள். 11ஆம் இடத்தில் கேது, வெளிநாட்டு உறவு, வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு உத்தியோகம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் முக்கியமாக 10ஆம் இடம் வந்தால் வீட்டில் பெரியவங்க, வயசான பெரியவங்க வந்து அவங்களுக்கு ஏதாவது கர்மம் செய்யக்கூடிய நிலை ஏற்படும். மற்றபடி தனுசு ராசிக்கு தொழில், வருமான முன்னேற்றங்கள், சிறப்பான ஒரு யோகமான மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைத்திருக்கிறது. அதில் தொழில்கூட சந்தேகம் இல்லை. வாழ்க வளமுடன், நல்லது நடக்கும், சிறந்த யோகங்கள் நிச்சயமாக உண்டு, அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அப்படி ஏதாவது சந்தேகமே கீழே நம்பர் நோட் பண்ணிக்க. சரியாக நடக்கலை அப்படின்னா கீழே அவர் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க, கீழே நம்பர் இருக்கு. சரிங்களா? எல்லாமே நல்லது நடக்கும். இந்த நிகழ்ச்சி மூலம் எல்லாருக்கும் நல்லது நடக்க வேண்டும். ஆக உங்கள் பிரச்சனைகளை பிரம்ம வேத சாஸ்திரத்தின் மூலம் சரியாக கிடைத்தால் சரியாக நடக்கும். கீழே நம்பர் நோட் பண்ணிக்கங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. நடக்கிற காரியம் என்னன்னா பார்த்துருமே, நடக்காத காரியம் நடக்கும், நடந்தேயாகும், நடந்தே தீரும். எந்த ஒரு யாராக இருந்தாலும் சரி, அவருடைய ஒரிஜினல் ஜாதகம். இன்னைக்கு நிறைய பேர் வந்து என்னென்னவோ தொழிலில் ஈடுபடுறாங்க, அரசியல் ஈடுபடுறாங்க. அதே அவங்களால அரசியல் முன்னுக்கு வர முடியுமா? அவங்களுடைய ஒரிஜினல் ஜாதகம் தான் அரசியல் வெற்றி உறுதியாக உண்டு, அடிச்சு சொல்லலாம். ஆக நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைக்கு இங்கே சொன்னது நடக்கும், நடந்தேயாகும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.